பெட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஒரு எக்ஸலண்டான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி தங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா தங்களோட ஃபர்ஸ்ட் வின்னை பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க SA20 சீசன் 4ல். அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்சோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டாஸ் வின் பண்ண பெட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டனான கேஷவ் மகாராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாரு. ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பீச்சில் கொஞ்சம் மாய்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அதன் காலத்தில் ஃபர்ஸ்ட் சில ஓவர்ஸ் பேட்டிங் ஆடுறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு கருதி தான் பார்த்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ் பார்த்தீங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணார். அண்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நடந்தது. ஃபேஃப் டூப்ளசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணார். அண்ட் டிவில்லர்ஸ் அப்படின்ற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணிக்காக டெபியூ பண்ணார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடிட்டு அவுட் ஆனார். அண்ட் ரேலே ரூசோ மற்றும் வியான் முல்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பார்ட்னர்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பில்ட் ஆன் பண்ணாங்க. ரேலே ரூசோ பார்த்தீங்கன்னா ராஸ்டன் சேஸ்க்கு எதிரான 2 6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சிங்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ வியான் முல்டரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணார். 17 ரன்ஸ் ஆஃப் 17 பால்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா இருந்தார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக ஆக்சலரேட் பண்ணார் வியான் முல்டர். அண்ட் ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி பார்த்தீங்கன்னா கடைசியில் அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா 22 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாரு அட் அ ஹெல்த்தி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 220. ஸோ அதன் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி 169 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் பிச்சில் இது போதுமானதா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. பிகாஸ் ஒரு 180 மாதிரியான ஸ்கோர் ஒரு சேஃபர் ஸ்கோராக இருந்திருக்கும். இது வந்து ஒரு பார் ஸ்கோராக தான் நம்மளால் கருத முடியும். ஸோ 170 வச்சு ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது பெட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியோட பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பிக் நேம்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டீமில் பார்த்தீங்கன்னா இல்லை. ஆண்ட்ரே ரசலும் பார்த்தீங்கன்னா டீம் ஒன்றும் ஜாயின் பண்ணலை. ஸோ அதன் காலத்தில் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸை ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க பெட்டோரியா கேபிட்டல்ஸ் அணி. அண்ட் பெட்டோரியா கேபிட்டல்ஸ் அணியோட ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் ஸ்டார்ட்டே பார்த்தீங்கன்னா தந்தாங்க. பட் ஒன்ஸ் அவங்க அவுட் ஆனதுக்கப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா விக்கெட் இழக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அவங்களோட முக்கியமான விக்கெட்டான டெவால் பிரேவிஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் அவுட் ஆயிருக்காரு. ஒரு அருமையான பவுன்சர் பார்த்தீங்கன்னா ஸ்மித் அவர்கள் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ்க்கு போட்டு டெவால் பிரேவிஸோட விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிச்சு மோர் ஆஃபன் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஓவர் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சது. மார்க்கோ யான்சனோட பிரதரான டியான் யான்சன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பவுலிங் ஸ்பெல்லை பார்த்தீங்கன்னா போட்டார். அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர், ஒரு பேக் ஆஃப் த லென்த் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஒரு 6 to 7 மீட்டர் லென்த்லேயே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக போடுறாரு. அது சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸில் ரொம்பவே அருமையாக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. 4 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தார். அண்ட் அகில் ஹுசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா போட்டாங்க. வியான் முல்டராக இருக்கட்டும், ஸ்மிட்டாக இருக்கட்டும், அகில் ஹுசைனாக இருக்கட்டும், ரிச்சர்ட் கிளீசனாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக பவுலிங் போட்டாங்க. ஸோ அதன் காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாகவே ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணினால இந்த பர்டிகுலர் மேட்சை வின் பண்ண முடிஞ்சுது. ஸோ அடுத்த மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணி அவங்களோட இன்டென்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் ஒரு 60 ரன்ஸ் அது மினிமம் அடிக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் ஆப்போனன்ஸை ட்ரெமெண்டஸ் ப்ரெஷரில் நம்மளால் போட முடியும். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஜோபாக் சூப்பர் கிங்ஸ் அணியோட பிளேயிங் காம்பினேஷன் மற்றும் பிளேயிங் ஸ்டைல் எப்படி இருந்தது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் சிட்டி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.